வணக்கம். மீண்டும் இன்று உங்களுடன் இணைவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தீவினை அச்சத்தின் 7வது குறளாக இன்று நாம் பார்க்கலாம். சரி, தீயது செய்தால் தீயது நடக்கும், நன்மை செய்தால் நன்மை நடக்கும். உலக நியதி. இதையே என்ன சொல்கிறாங்க? என்ன நினைக்கின்றோமோ அதுதான் நடக்கும். நினைக்க தனக்கு 2 வார்த்தை தான். என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கும். அப்போ நன்மைகளை நினைத்தால் நன்மை மேம்படும், தீமைகளை நினைத்தால் தீமையே நமக்கு பரிசாக கிடைக்கும் என்று இந்த 2 வார்த்தை அழகாக சொல்லுது. இதனை திருவள்ளுவர் 10 திருக்குறளாக 10 குறட்பாக்களாக அழகாக ஒவ்வொன்றுலேயும் ஒரு சின்ன மாற்றங்கள், அந்த சிறிய எளிய மாற்றங்களை செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அவர் அப்படி பண்ணுறாருன்னா, எல்லாத்தையும் நான் 10 ஒட்டுக்க ஒரே சமயத்தில் சொன்னால் யாரும் அதை கவனிக்க மாட்டாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, எளிய குறட்பாக்களில் சின்ன சின்னதாக நமக்கு புரியும்படியாக அழகாக சொல்லியிருக்கார். மணி கோர்த்தார் போல சொல்லியிருக்கிறார். அழகிய மாலை போல தொடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் சூட்டி மகிழ வேணாமா? அதனால் இன்றைக்கு அந்த 7வது திருக்குறளை நாம் காணலாம். தீவினை அச்சம் என்ற பகுதியிலிருந்து குறளுக்கு போகலாமா? எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும். எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும். இந்த குறளில் நமக்கு என்ன தெளிவுபடுத்துகிறார் வள்ளுவர்? ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், அப்படியே நுனிப்புல் மேய்ந்தாற் போல் போய்விடும் இல்லையா? அப்போ அந்த சின்ன மாற்றங்கள் என்ன, நம்ம அதுக்கு தான் பார்க்கணும். 10 குறள் இதே தானே சொல்லுது. கெட்டது செய்யறதுக்கு நீ பயப்படு அப்படின்னு சொல்லுது இல்லையா? அப்படி பொதுவாக நம்ம போவோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், ஒவ்வொரு குறளிலும் ஒரு சிறிய மாற்றத்தை நமக்கு காட்டி இருக்கிறார். நாம் அதை கவனிக்க வேண்டாமா? அந்த நுணுக்கம் என்ன என்று. இந்த மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு பகைவர்கள் இருப்பார்கள். நல்லவனாக இருந்தாலும் பகைவர் இருப்பாங்க, கெட்டவனாக இருந்தாலும் பகைவர்கள் இருப்பார்கள். ஏன் அப்படின்னாக்கா, நல்லது தானே செஞ்சான், அவனுக்கு ஏன் கெடுதல் நடக்கணும், பகைவர்கள் இருக்கணும்னா அவன் நல்லது செய்கிறது பிடிக்காத அவனுக்கு எதிரியாவார்கள். பகை செய்தவர்களை நீ எனக்கு செஞ்சியா நான் உனக்கு செய்வேங்கிற எதிராளிகள் தோன்றும். ஆக உலகத்தில் எல்லாருக்கும் பகைவர்கள் இருப்பார்கள். மகாத்மா காந்திக்கு, இந்திரா காந்திக்கு, ராஜீவ் காந்திக்கு நடந்தது என்ன? யாரோ ஒருத்தருக்கு பகைவர்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா? அது மாதிரி எல்லாருக்குமே பகைவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் மறைந்தும் மறையாமலும் இருப்பார்கள். இது உண்மை. இப்போ எவ்வளவு பெரிய பகை நமக்கு இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், அதிலிருந்து மீண்டு வரலாம், தப்பித்து வர இயலும். ஏன்னா நம்மளுடைய மூளை கொஞ்சம் வேலை செய்யும்ல. இவங்க இதை தான் நினைப்பாங்க, அவங்க அதை செய்ய போகிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் நம்ம என்ன செய்யலாம், அதுலேருந்து மீண்டு விடலாம். நன்மை செய்யக்கூடிய மக்களுக்கு அது புரியும். இவன் எதுக்காக நம்மக்கிட்ட இதை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது புரியும். அவங்ககிட்ட எந்த அளவு நடந்துக்கணுமோ அதோடு அவங்க நடந்துக்குவாங்க, மீதியை கட் பண்ணிவிடுவாங்க இல்லையா? அப்போ எவ்வளவு பெரிய பகையாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும், மீண்டு வந்துவிட முடியும். ஆனால் தீய செயல்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த தீமைகள் விளைவாக வரக்கூடிய பகை நிலைத்து நின்றுவிடும். நிலைத்து நிற்கிறதோடு இல்லாத, ஏண்டா அப்படி செய்கிறீங்க, நமக்கு பின்னால் சென்று அது வருந்தி நிற்குமாம். எது? தீமையே வருந்தி நிற்குமாம். பகை நீங்காமல் பின் சென்று வருத்தும். அந்த பகையானது பின் சென்று வருந்துகிறது. புரியுதா? இப்போ என்னன்னா, எவ்வளவு பகைவர்கள் இருந்தாலும் அவர்களை நாம் வெற்றி கண்டுவிடலாம், அவர்களை தள்ளி நாம் முன்னேற இயலும். ஆனால் தீமைகளை செய்துவிட்டு அதனால் நன்மை கிடைக்கும் என்று நாம் நினைத்தால் என்ன நடக்கும்? அந்த பகை உணர்வானது பின்னின்று நம்மை வருத்தி கொள்ளும்.
பின் நின்று தொடர்ந்து எப்பயுமே நிற்கும்னு அர்த்தம். ஆக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு பொழுதும் தீய எண்ணங்களை மனதில் கொள்ளக்கூடாது, பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது. ஆதலினால் நாம் நன்மைகளை மட்டுமே மனதில் ஏற்று தீவினைகளை விடுத்து வாழ்வோம் என்று வேண்டுகோளுடன் இந்த குரல் நிறைவு செய்கிறேன். நன்றியுடன் விடை பெறுகிறேன். நன்றி.